ஹலோ எவ்ரிவன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செடியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே துளசி அப்படின்னா எல்லாருக்குமே யாருக்குமே தெரியாத செடி இல்லை. ஆனால் இந்த துளசி அப்படின்னா சளி, இருமல், காய்ச்சல், தொண்டைவலியாக இருக்கட்டும், மூக்கடைப்பாக இருக்கட்டும், இது மாதிரியான சுவாச பிரச்சனைகளை மட்டும்தான் க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த துளசியை கஷாயம் வச்சு குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை துளசியை வெறுவாயில் மெல்றதா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய பேர் இந்த துளசியை டெய்லி இதில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சில பேருக்கு இந்த துளசி இந்த கசப்பு தன்மையாக இருக்கிறதா இருக்கட்டும், அதனால இதோட பெனிஃபிட்ஸ் தெரியாதவங்களா இருக்கட்டும், இந்த இருமலா துளசி சாப்பிட்டு சரியே ஆகலை அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டானிக் வாங்கி குடிக்கிறதுல தான் நம்ம இருக்கோம். பட் ஆனால் இதோட ரெமெடிஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சனால, இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி நம்ம அந்த இதில் நம்ம சளி சரியாகிற வரைக்கும் இருக்கட்டும், இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு சளி இருக்குது, அந்த பிள்ளைங்களை விடாத சளி இருக்குது, நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா துளசி, வெத்தலை, பூண்டு, இது மாதிரி என்னென்னலாம் அதில் ஜீரகமாக இருக்கட்டும், என்னெல்லாம் ஆட் பண்ணி நம்ம கஷாயம் வச்சு கொடுக்க முடியுமோ அது மாதிரி கஷாயம் வச்சு கொடுத்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ராவா இடித்து அதோட ஜூஸி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது மூலிமா என்ன பண்ணுது அப்படின்னா சளி பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறோம். இது துளசி அப்படின்னாவே நம்ம சளிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனால் துளசியோட இன்னொரு குணம் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விடுறது வேலையும் துளசியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கும் நம்ம செரிமானம் அப்படிங்கும்போது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். செரிமானத்துக்கும் ப்ளஸ் வாயில் எல்லாத்துக்குமே துர்நாற்றம் அடிக்கும் தெரியுமா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக உள்ளே ஸ்டொமக் ஃபுல்லாக புண்ணு இருக்கிறது தான் வாயில் துர்நாற்றமாக நம்மளுக்கு வெளியில் எவாப்ரேட் ஆகும். அந்த வாய் துர்நாற்றத்தை சரி பண்ணுறதுக்கும் ப்ளஸ் நம்மளோட ஃபேஸ், இது சருமத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, ஃபேஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் முக்கியமாக என்ன அப்படின்னா நம்மளோட ஹார்ட் இது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் துளசி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காகவும் நம்மளோட பிளட் லெவலை நல்லா ஸ்மூத்தாக அதோட இது ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு என்னதாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த துளசி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட யூசஸ் தெரிஞ்சு இனிமேலுக்கு துளசி யாராவது எடுக்காமல் இருப்பீங்களா? எல்லாரும் கண்டிப்பாக அவங்களோட ரொட்டீன் லைஃப்பில் இந்த துளசியை டெய்லி சாப்பிட ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.